என்னாச்சு மாமா? கார் உடைஞ்சிருச்சா? மேல இருந்து விழுந்துட்டீங்களா? அங்க எதுக்கு ஏறினீங்க? தாங்க முடியலையே. ஐயோ, மேல இருந்து கீழே விழுந்ததுல மூளை குழம்பி போச்சு நினைக்கிறேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயா இருக்கா நீங்க? இருங்க என்னன்னு பாப்போம். தெரியல, உடஞ்ச மாதிரி தான் இருக்கு. சரி பாத்துக்கலாம் வாங்க. மாமா 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 இன்னைக்கு கரண்டே வரதா? ஃபுல் டே பவர் கட்டா. அட படு பாவி, கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்ல கூடாதடா. எதுக்கு எங்களை வச்சு பிடிச்சிட்டு போன? நான் எதுவும் பண்ணல, கை எடுப்பா. ஏய் அண்ணே அண்ணே, ஐயா காலு காலு காலு, ஐயோ என் காலு போச்சு. மாமா தூக்கு தூக்கு, எந்திரி பாத்து 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 வாங்க வாங்க பாத்து பாத்து போக்கா பாத்து. ஐயோ பாத்து, என்ன ஒரு காலே நொண்டி அடிச்சு வரீங்க? ஜனனி, அவ்வளோ பசியா? கோவம் வந்தா திட்டுவாங்க, கையில இருக்கிறத தூக்கி போட்டு உடைச்சு அழுவாங்க. நீ என்ன இப்படி சாப்பிட்டு இருக்க? புதுசா இருக்கு. பாத்து பாத்து. இந்த தண்ணி குடி. பொறுமை. கோவத்தை அடக்கிறது தற்காலிகமான தற்கொலைன்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் கோவப்பட்டா அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஆகாது, அது நம்மளையும் பாதிக்கும். அந்த கோவத்தை வெளிப்படுத்தினா மத்தவங்களையும் பாதிக்கும். கோவத்தை அடக்குனா அதனால நோய் தான் வரும். அதுக்கான ஒரே வழி உடனே சாப்பிடுறது மட்டும்தான். இப்படி சாப்பிட்டா வயிறு வேகமா நிறைஞ்சிரும், உடம்பு டயர்ட் ஆயிடும், கோவப்பட முடியாது. கோவத்துக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் புதுசா இருக்கு. எந்த தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஜனனி. இருக்கு நீங்க அதே கோவம் தான். அவங்க தப்பா பேசுனா எனக்கும் கோவம் வரும்ல. வெளிப்படுத்தவும் முடியாது. சுச்சுவேஷன் அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகுது. உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. அதான் ரெண்டு பேரும் உள்ள போனாங்க, சத்தத்தையே காணோம். ஒருவேளை கிசு கிசுன்னு பேசிக்கிறாங்களோ? அப்படிதான் இருக்கும். வாங்க போய் பாப்போம். என்ன அங்க பாரு. ஐய, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சொரணை இல்லாம ஜோடி போட்டு அள்ளி கொட்டிக்கிறாங்க. தொண்டைங்க அடைச்சுக்க போகுது. ஐயா என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி சேரு சகதியமா அம்மா, வந்திருக்க? நம்ம தோட்டத்து ரூம்ல இருக்கிற மோட்டர் வெடிச்சிருச்சுமா. அதே எப்படிடா வெடிக்கும்? இப்பதானே சிவா வந்து சரி பண்ணா. என்னன்னு தெரியலங்கய்யா, எர்த்தாய் வெடிச்சிருச்சு. இல்லையே, அதாவது நல்லா தானே கொடுத்துட்டு வந்தேன். ஏய் ஃப்ராடு, ஏதோ கோல்மால் பண்றடா. ஏய், யாருக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேலைங்கய்யா, நான் பக்கத்துல போறதுக்கு முன்னாடி வெடிச்சிருச்சு. சரி நீ கிளம்பு. கடவுள் காப்பாத்திட்டாரு. எல்லாத்தையுமே கடவுள் மேல போட முடியாதுன்னு, காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ராசு, என்ன நடந்திருக்குன்னு உனக்கு புரியுதா? அம்மா அதான் தெளிவா சொல்றான்ல, மோட்டார் வெடிச்சிருச்சுன்னு. இதுக்கு மேல புரியறதுக்கு என்ன இருக்கு? தீ பிடிக்கிறது, வெடிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு குடும்பத்துல நடந்தா என்ன அர்த்தம்? கவனமா இருக்கணும்னு அர்த்தம்.
கெட்ட காலம் புடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் இப்படி அபசகுணமா பேசணும்? மோட்டார் வெடிச்சதுக்கும் குடும்ப விஷயத்துக்கும் ஏன் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு. நடந்ததை எல்லாத்தையும் வச்சுதான் சொல்றேன். நீங்க எதை சொல்றீங்க பாட்டி? நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும். பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப என்ன ஆச்சு? சிவா செத்து போயிடுச்சான். குடிசை தீ பிடிச்சது. அப்பவும் சிவா உயிர் போயிடுச்சது அதிசயம். மாப்பிள்ளை மரத்துல இருந்து கீழே விழுந்து கால் உடைஞ்சிடுச்சு. உயிர் தப்புனது சாதாரண விஷயமா? இன்னைக்கு மோட்டார் வெடிச்சு செதறி இருக்கு. யாராவது உள்ள போயிருந்தா என்ன இருக்கும்? மா, நீ சொல்றத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ? இப்ப என்னதான் சொல்ல வர? இதெல்லாம் எப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சது? இதோ நிக்கிறாளே வீட்டுக்கு வந்த மகராசி. அவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதுல இருந்துதான். வீட்டுக்கு வரும்போதே யமனையும் கூட சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டா போல. ஹே பத்மா, அத வார்த்தையை கொட்டிடாதீங்க, திருப்பி எடுத்துக்க முடியாது. அத்தை என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அவங்க உண்மைதானே சொல்றாங்க. அக்கா, அவங்க வேணும்னே சொல்றாங்க. அது எப்படி நீ சொல்லலாம்? அவங்களெல்லாம் மிரட்டாத. இவ வந்த பிறகுதான் இங்க கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. இவளால ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு. குடும்பத்தோட மொத்த சந்தோஷமே போச்சு.